அதிமுக கட்சி தற்பொழுது குழப்பத்தை நிறைவடைந்து தற்பொழுது ஒருமனதாக ஒற்றை தலைமையோடு செயல்பட்டு வருவதாகவும் நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பொதுவெளியில் செங்கோட்டையன் இது போன்ற குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தொடர்ந்து பேசி வந்தால் அவர் மீது கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என முன்னாள் அமைச்சர்களிடம் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தற்பொழுது பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் கட்சியில் ஒன்றிணைத்தால் மீண்டும் குழப்பம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தலுக்கு சில மாதங்களே இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இது போன்ற குழப்பத்தை செங்கோட்டையன் ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் அதனை தற்பொழுது கைவிட வேண்டும் என செங்கோட்டையனுக்கு முன்னாள் அமைச்சர்கள் மூலமாக பதிலளிப்பதற்குண்டான அந்த தகவலையும் எடப்பாடி பழனிசாமி இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பொதுவெளிகளில் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக குறித்து செங்கோட்டையன் பேச வந்தால் மீண்டும் அவர் மீதான ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் எனவும் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் மூலமாக எடப்பாடி பழனிசாமி இந்த தகவலை பதிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிருப்தியில் இருப்பது தனக்கு இதுவரை எந்த விதமான நேரடியான எந்த தகவலையும் அவர் வெளிப்படுத்தவில்லை. இதன் காரணமாக தற்பொழுது செங்கோட்டையன் அமைதியாக இருக்க சொல்லுங்கள் எனவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருப்பதாகவும் கட்சியில் குழப்பம் ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டாம், அவர் மூத்த நிர்வாகி, இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது அவருக்கு அரசியல் பலவீனத்தை ஏற்படுத்தும் எனவும் இது மட்டுமல்லாமல் அதிமுகவிற்குண்டான பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியாகவும் இருக்கும் எனவும் எடப்பாடி பழனிசாமி இந்த முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பொதுவெளிகளில் அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் செய்தியாளர் சந்திப்பிலோ அல்லது பொது இடங்களிலோ செங்கோட்டையன் குறித்தும் அதே போன்று இணைப்பு முயற்சிகள் குறித்தும் எந்தவித தகவலையும் பகிர வேண்டாம் எனவும் எடப்பாடி பழனிசாமி கருத்துக்களை கூற வேண்டாம் எனவும் எடப்பாடி பழனிசாமி அந்த முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கிறார்.